ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை பட்டீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தர்பூசணி தோலை வச்சு ஒரு கூட்டு. தர்பூசணி தோலில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்குது. கூடவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி கூட்டு செஞ்சு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகுங்க. தர்பூசணி தோல் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயம், இப்படி பாசிப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய். கட் பண்ண தர்பூசணி தோலை குக்கரில் போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ண சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே கட் பண்ண தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பை தண்ணியில் அலசிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட்டு வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 5 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடுகையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரை நம்ம திறந்து பார்க்க போகிறோம். கூட்டு நல்லா வெந்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தளிச்சு வச்சதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டிங்கன்னா கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. நாங்கள் தோசையோடு சாப்பிட்டோம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நன்றி.